கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஷலோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்பதற்கே ஜெபம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். நீ ஜெபிக்க போகிறோம், நீ வார்த்தையை கேட்க போகிறோம். அதனால தான் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். சங்கீதம் செய்கிற இந்த ஆரம்ப ஜெபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்து அதன் அடிப்படையிலே நாம் ஜெபித்து இந்த வார்த்தை தொடர்ந்து வரப்போகிற பகுதிகள், தொடர்ந்து வரப்போகிற ஒவ்வொரு வினாடியும் பரலோகத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறது. பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதுக்கு விரோதமாய் பிசாசு செயல்படக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற ஜெபம் அது. ஆரம்ப ஜெபம் சாதாரண ஜெபம் கிடையாது. இப்போது நல்ல ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அதற்கு முன்பாக தேவன் நம்ம கற்பித்த ஜெபத்தை செய்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலிருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு எங்கள் எல்லாரையும் ஒருமித்த கிருபைக்கு நமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால மீட்டீரே, நமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றின கிருபைக்காக நமக்கு நன்றி. மகாபெரிய அன்பிற்காக நன்றி. கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை கர்த்தாவே. உடைய கிருபைக்காக கோடி நன்றி அப்பா பிதாவே. இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஜெப கூடுகையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும் என்பதை உம்முடைய ஞானத்தை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய ஞானம் எங்களுக்குள்ளார ஊற்றப்படட்டும். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளார ஊற்றப்படட்டும் பிதாவே. இயேசு நாமத்தை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு நாமத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அவர்கள் மேல அசைவாடுவீராக. புது பலன், புது உற்சாகம் தருவீராக. இயேசுவின் ரத்தத்தினால கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக. இயேசு நாமத்தை கேட்கிறேன் பிதாவே. தொடர்ந்து ஜெபத்தை உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 112 நாம் சில நாட்களாக தியானித்து வருகிறோம். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இதை பல வருஷத்துக்கு முன்பாக நான் தியானிக்க ஆரம்பித்த போது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையாளர் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் ஒதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனா இருக்கும். இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழை கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நம்ம நல்லா இருக்கிறத யாரு பாப்பா? துன்மார்க்கம் பார்த்து அழிவான், கரைந்து போவான். ஆனால் துன்மார்க்கனுடைய ஆசை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அவன் முழுவதுமாய் அவருடைய ஆசைகள் அழிந்து போகும். நம்ம எல்லா வசனத்தையும் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த 3வது வசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. செழிப்பு போதகர்கள்னு நம்மளை கூப்பிடுறாங்க.
நான் சொல்றேன், உண்மையா இயேசுவை தான் கூப்பிடணும் செழிப்பின் போதகர்ன்ட்டு. அவர் தான் செழிப்பின் போதகர். பிதாவாகிய தேவன் தான் செழிப்பின் போதகர், பரிசுத்த ஆவியானவர் தான் செழிப்பின் போதகர். ஏன்னா அவர் தான் இதெல்லாம் சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்குன்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தருன்றாரு, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை தரேன்றாரு. பாருங்க எவ்வளவு சொல்லிட்டே போலாம். அதுலேயும் இந்த நாள் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா யோபுவை கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதத்தினால அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிடுச்சு. ஆசீர்வாதம் அதுக்காக நம்ம அதனாலதான் தேவன் ராஜ்யத்தை முதலாவது தேடணும். பொருள் பின்னாடி ஓடுறது கிடையாது, கர்த்தர் பின்னாடி. அவர் தருகிற ஆசீர்வாதம் அவர் தராரு. அவருடைய கிருபை கல்வாரி சிலுவையில நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் நம்ம விட்டு அகற்றி அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்காரு. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு காரியங்களை நாம் விசுவாசிக்கணும். அதான் நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது, கர்த்தர் நம்மை நடத்த, அதனாலதான் முதல் வசனம் ஆரம்பிக்குது, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படணும். ஏன் ஆசை இல்லை, அவர் ஆசை நடக்கணும். உன் கணவனா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற கணவன் சொல்லுகிறேன், நம்ம ஆசை கிடையாது, கர்த்தருடைய ஆசை நடக்கணும்னு விசுவாசிக்கணும். பார்த்து கொண்டிருக்கிற மனைவிகள் சொல்றேன், நான் நீன்னு இல்லை, இல்லை அவருடைய ஆசை. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருந்து அதை இரவும் பகலும் தியானித்து அதுல உள்ளவைகளை கை கொண்டு, அப்படி இருக்கும்போது இந்த டெடிகேஷன் அதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல அன்பு, கணவன் மனைவி இடையே அன்பு. அதனாலதான் பல வாரம் கணவன் மனைவியை பத்தி பேசணும், திருமணத்தை பத்தி பேசணும், உறவை பத்தி பேசணும், குடும்பத்தை பத்தி பேசணும். ஏன்னா இதெல்லாம் அடங்குது கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல. இப்படி இருக்கும் போது சந்ததி பூமியில் பலத்திருக்கும், வியாதி இல்லாம பிள்ளைங்க இருப்பாங்க. புது வைரஸ் தொற்று பரவுதுன்னு செய்திகள் கேட்கிறோம், பிள்ளைகளை பாதிக்கிறோம். சரி, விசுவாசிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்க வீட்டில் இருக்க பிள்ளைகள், எங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள், எங்க சபை மக்கள் பிள்ளைகள் யாரையும் இந்த புது வைரஸ் தொடாத இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தொற்று, வியாதி தொற்று, நோய் தொற்று எங்களை தொட முடியாது. இயேசு இடத்துக்கு மேல் மன்றாடுகிறோம். எங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிள்ளைங்க, நீங்க, நாங்க, நாம எல்லாரும், நம்ம சபை மக்கள் காலத்துக்கு முன்பாய் மரிப்பதில்லை இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் காலத்துக்கு முன்பாய் மரிப்பது இல்லை. ஏன்னா நம்ம பலத்திருப்போம், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். கர்த்தர் இப்படி ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் ஒருத்தரை நடத்தும் போது இப்படிதான் வாழ்க்கை அமைகிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்கணும், உங்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஆஸ்தி ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? ஆமென். கர்த்தர் உங்களை வழி நடத்த விட்டு கொடுங்க. இத்தனை வருஷம் நம்ம தப்பா கூட ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம், ஆஸ்தி தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லை, செழிப்பு தேவையில்லை. மாறுங்க. நம்ம மனதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது, அவர் நடத்த அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 32 திருப்புங்க. கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாருங்க, எப்படி தெரிந்து கொள்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தலினார். பாத்தீங்களா? இப்படிதான் கர்த்தர் எப்படி யாக்கோபை நடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினாரோ, உங்களையே அப்படிதான் நடத்துறாரு. என்ன பண்றாரு? பாலான நிலத்துல, ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர இடத்துல நம்மளை கண்டுபிடிச்சு, பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மளை கண்டுபிடிச்சு நம்மை நடத்தி, நம்மை உணர்த்துறாரு. அதனாலதான் வார்த்தையை எடுத்து என்ன பண்றோம்? பேசுறது. வார்த்தை கத்து என்ன பண்ற? நம்மை உணர்த்தி அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல
சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கர்த்தர் நடத்துறாரு. இந்த ஜெபமே ஜெயம் மூலமாய் கர்த்தர் நடத்துறாரு. வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எனக்கு சொல்லி தராரு, மனைவிக்கு சொல்லி தராரு. நம்ம மாறணும், நம்ம எல்லாரும் மாறணும். ஏன்னா ஆண்டவர் உணர்த்துறாரு, நடத்துறாரு, கண்மணி போல காப்பாற்றுறாரு. சொல்றீங்க ஆமென். இப்படி கர்த்தர் நடத்தும் போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய நடத்துதல். ஆண்டவரே நீங்க நடத்து ஐயா, நான் என்னை மாற்றிக்கிற ஆண்டவரே, நான் திருந்துற ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை கீழ்ப்படுகிற ஆண்டவரே, மனம் பொருந்துற ஆண்டவரே, செவி கொடுக்கிற ஆண்டவரே, உணர்வுல இருந்து தாங்க ஆண்டவரே அப்படின்னு தாழ்மையாக நம்மை கர்த்தருடைய பாதையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேலே ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். எஸ், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். எஸ், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பாத்தீங்களா என்னென்ன பண்றாரு பாருங்க. பூமியில உயர்ந்த இடத்துல என்ன பண்றாராம், ஏறி வர பண்ணி வயல் விளையும் பலன், கண்மலையில இருக்கிற தேன், கற்பாறையில் வடிகிற எண்ணெயை புசிக்க கொடுத்து உண்ணும்படி செய்தாராம். இப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும்னா என்னது ஆஸ்தி ஐஸ்வர்யமோ? இதுதான் பூமியில உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணுவார் ஆண்டவர். அது மட்டுமா, நல்லா போட்டிருக்கு பாருங்க, வயலில் விளையும் பலன் அதை புசிக்க கொடுப்பாராம். கண்மலையில் வருகிற தேன், கற்பாறையில் வடிகிற எண்ணெய், அதோட முடிக்கல, பசுவின் வெள்ளை, ஆட்டின் பால், பாசாவின் மெய், மாட்டுக்குட்டியின் ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவையுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமை, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். பாத்தீங்களா? இப்போ ஆஸ்தினா என்ன, கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம்னா என்ன? நீங்க திருப்தியா இருப்பீங்க. இந்த வருஷத்துல நீங்க திருப்தியா இருப்பீங்க. கர்த்தர் தருகிற செழிப்பினாலே நீங்கள் திருப்தியா இருப்பீர்கள். ஆஸ்தி, ஐஸ்வர்யம் பாருங்க, பெஸ்ட், சிறந்ததெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? தொடர்ந்து பார்க்க போகிறோம், தொடர்ந்து விசுவாசிக்க போகிறோம். இதனால் அவள் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் நம்மை நடத்தும் போது, வார்த்தையின் மூலமாக நடத்துறார். கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது உணர்வடையணும். கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது உணர்வடைந்து கீழ்ப்படிந்து தாழ்மையாய், கர்த்தாவே ஏன் சித்தம் அல்ல, பரமண்டலங்களில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் என் வாழ்க்கையிலும் உங்க சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் கேட்கும் போது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். எல்லாருக்கும் நடக்காது. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் பிரியமாக இருந்து, கணவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரா, கணவனுக்கு பயந்து இருக்கணும். மனைவிக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரா, பயந்து இருக்கணும். கணவன் மனைவி நேசிக்கணும்னா நேசிக்கணும். மனைவி பயபக்தியா இருக்க கடவுள்ல பயபக்தியா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படினா கீழ்ப்படினோம். பெற்றோர் பிள்ளைகளை நேசித்து பொறுமையாய் அன்பாய் போதித்து நடத்தணும். போதர்கள் விசுவாசிகளை விசாரிக்கணும். விசுவாசிகள் போதர்களுக்கு அடங்கி நடக்கணும். இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் கீழ்ப்படினோம், விதைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துல கொடுக்கணும். ஞான திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டவர்கள் உபதேசித்தவர்கள் சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கணும். இப்படி கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து உணர்வுள்ளவர்களாக இருந்து கர்த்தர் நடத்துகிற நடத்தையை அந்த வழிகளை நடக்கும்போது, நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது எங்கேயாவது குறைவு இருக்கா? இந்தாப்பா 2 இட்லி வச்சுக்கோ, கொஞ்சோண்டு சட்னி, அவ்வளவுதான். எப்படி சொல்றாரு பாருங்க. இங்க அதுக்கு மேல கேட்காதுன்னு சொல்லல, எவ்வளோ சொல்றாரு பாருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உங்களை ஏறி வர பண்ணுவார். வயல் வெளி பலனை கொடுப்பார், புசியை கொடுப்பார். கண்மலையில் உள்ள தேனை கொடுப்பார். கற்பாறையிலிருந்து ஒரு எண்ணெயை கொடுப்பார். இதெல்லாம் எல்லாமே காஸ்ட்லியான மேட்ரு. பசுவின் வெள்ளை, ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டியின் ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவையோட கொழுப்பு, கொழுமையான கோதுமை, திராட்சை ரசம், இதெல்லாம் பாருங்க. யாருக்கு? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. இப்படிப்பட்ட மக்கள் நீங்களும் நானும் இப்பேற்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒரு நாள் மனம் துவண்டு போயிடக்கூடாது. எப்போதும் கர்த்தரை நம்பி வாழும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
கர்த்தர் யாக்கோபுடைய சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் அடங்குது. சோதனை மட்டும் போயிடாதீங்க. சரி, ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்ம தொடர்ந்து நடத்த அவர் வல்லவரா இருக்கார். ஞான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தயவு உங்க வாழ்க்கையில பெருகட்டும். ஞானம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யட்டும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்கட்டும். இதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் நின்று செபிக்கிறோம். நல்ல ஒரு நன்மை செய்கிறமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். தேவ தயவு பெருகட்டும் கர்த்தாவே. தேவ தயவு மட்டுமே பெருகட்டும். நீ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறீர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். உதவி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த புதிய நாளில் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான உடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க அதை தியானிக்க நீங்க தயவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் கேட்கிறோம். பிதாவே உதவி செய்யுங்க. மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் அகற்றி போடுங்க. குறைவுகளெல்லாம் நீக்கி போடுங்க. தேவைகளை சந்திக்கிறவராய் மட்டும் இல்லாமல் மீதம் எடுக்க வைக்கிற தேவனாயும் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ வைக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம், ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடுங்க. நாங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நன்மையை காணக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் சதி நாசம் மோச வேலைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். செழிப்புக்கு விரோதமாய், என்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய திட்டங்களுக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நிராகரித்து எங்கள் நாவை காப்பாற்றி கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதாய் கணவன் மனைவியாய் நாங்கள் விசுவாசித்து மக்கள் மேல் ஜீவனை பேசுகிறோம். எங்கள் மேல் ஜீவனை கட்டளையிடுகிறோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்போம். நாங்கள் முதிர்வயதில் கடிதத்து முஷ்டி பசுமையாய் இருப்போம். நாங்கள் ஐஸ்வர்யவாளாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாவோம். மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர கட்டுகள் அகன்று போகட்டும். கடன் பிரச்சனைகள் அகன்று போகட்டும். கர்த்தாவே பெரிய பெரிய கடனில, கர்த்தாவே கந்து வட்டியில, கர்த்தாவே இந்த மாதிரியான தீமைகளை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாவீதின் குமாரனே எங்கள் மேல் இறங்கும். மக்களை விடுவியும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையிலிருந்து அவளை விடுவியும். கர்த்தாவே தீராத வியாதியிலிருந்து விடுவியும். எங்கள் பிள்ளைகளை குணமாக்கும். நீரே எங்கள் பரிகாரியா இருக்கிறீரே. எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கிறவரா இருக்கிறீரே. எங்கள் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. நீதினால் நாங்கள் ஸ்திரப்பட்டிருப்போம். குடும்பங்களுக்கு தூரமா இருப்போம். பயமில்லாது இருப்போம். தீங்களுக்கு தூரமாவோம். அதைகளை அணுகுவதில்லை. உதவி செய்ய ஆண்டவரே. யாரிடத்துல போவோம்? ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் மட்டுமே இருக்கிறதே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஐயா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மீண்டுமாய் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்திற்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். வாழ வைப்பீராக. எங்கள் குடும்பத்தை வாழ வைப்பீராக. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பீராக. தலை நிமிர செய்வீராக. பிள்ளைகளை பலவீனத்தின் பிடியிலிருந்து கொண்டு வருவீராக. விசேஷமா இந்த வியாதி அல்லது பலவீனப்படுத்துகிற இந்த வைரசுகள் தொட்டாதபடிக்கு, பிள்ளைகள் எங்களையும் தொடாதபடிக்கு, மக்களை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை மன்றாடி ஜெபிக்கிறோம். தாவியார காப்பீராக. எல்லா செழிப்பும் சர்வ செழிப்பும் கர்த்தாவே நீங்க நாங்கள் படித்த இந்த வார்த்தைகள்ல இருக்கிற இந்த வல்லமை எங்க குடும்பத்துல வேலை செய்யட்டும். தாவியார் தொடர்ந்து நடத்துங்க. நாள் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் பிள்ளைகளை செழித்திருப்பீர்கள். நாளை மனைவி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் வீட்டாரையும் நம்முடைய சபையையும் பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் அவங்களுடைய சபையிலையும் வாழ்த்துகிறோம். பெருகுங்க பெருகுங்க பெருகுங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவரா இருக்க. இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம பெருகுவோம். அது எல்லாம் நிறைவேறட்டும். உங்க குடும்பத்துல நிறைவு மட்டுமே இருக்கட்டும். நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. நாள் முழுவதும் பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே கர்த்தரை பரிசுத்தமாத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் பராமரிப்பும் நம் அனைவரோடு இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். God bless you. Love you so much people. Love you so much. மீண்டுமாய் நாளை திரும்பியும் இணைவோம், ஜெபிப்போம், வார்த்தையில தியானிப்போம், சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து எல்லாரையும் வாழ வைப்போம். Thank you so much. God bless you.